10th standard maths, Tamil Stateboard, Algebra, 3rd chapter, அதில் exercise 3.6 இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதில் கொடுத்துருக்க ரெண்டு எக்ஸாம்பிளை ஐ எம் எக்ஸ்பிளைனிங் டு யூ. அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனை இந்த எக்ஸசைஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னாலோ இல்லை மல்டிப்ளிகேஷனை பார்த்தாலோ அல்லது அந்த சிம்பிளிஃபிகேஷன் எக்ஸஸ் 3.1 ரிமைனிங் பார்ட் எல்லாமே நம்ம பார்த்தது எல்லா கணக்குமே சொல்கிறோம்னா ஜஸ்ட் ஃபேக்டரைசேஷன். ஃபேக்டரைசேஷன்றது கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா டிவைட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாமே ஈஸி தான். ஸோ இது 5 எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் ஃபேக்டரைசேஷனை தரவாகணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ நான் இருக்கோ இந்த ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ அதையே நம்ம எல்சிஎம்மாக வச்சுக்கலாம். x² - 3x - 28 அண்ட் இது ஃபேக்டரைஸாக பண்ண வேண்டாம், சிம்பிளி மைனஸ் பண்ண போகிறோம். அதனால் 20x + 36 மறக்காமல் மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் வெளியில் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்க டேர்முடைய சைன் எல்லாம் மாறும். ப்ளஸில் இருந்தால் மைனஸ் ஆகும். பொதுவாக இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய மிஸ்டேக் ஃபஸ்ட்டு டேர்முக்கு மட்டும் அந்த மைனஸ் போடுறாங்க, மீதி டேர்முக்கு மாற்றுறது இல்லை. இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற எல்லா டேர்முடைய சைனும் மாற்றணும். இப்போ x² - 12x - 4. இப்போ என்னென்ன கேன்சல் ஆகுது கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ மிச்சம் என்ன இருக்குது, 20ல் 12x போயிடுச்சு அப்படின்னா 8x, 36 - 4 32ன்னு வரும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் எனக்கு -28 அண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து -3, ஸோ -7 and 4. ஸோ அப்போ இந்த கணக்கில் எடுத்தோம் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா x - 7 x + 4 அப்படின்னு ஆகும். இப்போ நியூமரேட்டரை நீங்கள் 8 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா காமனாக இருக்குது இல்லையா, இப்படி போட்டுடலாம். அப்படி போடுறப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த x + 4 டேர்ம் மேலேயும் கீழேயும் கேன்சல் ஆகிடுச்சு. ஆன்சர் 8 / x - 7. வெரி சிம்பிள் ப்ராப்ளம். டினாமினேட்டர் சேமாக இருக்குது. இது மோஸ்ட்லி உங்களுக்கு சான்ஸ் இல்லை வர்றதுக்கு. Now we go for example 3.18. Example 3.18ல 1/something + 1/something - 1/something அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுறீங்க. -5x + 6 ப்ராடக்ட் எனக்கு 6 வரணும் அண்ட் சம்மேஷன் எனக்கு -5 வரணும். அதனால் அது -3 அண்ட் -2 பண்ணோம்னா ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ இதை முதல் காரியமாக இந்த ஃபேக்டரைசேஷனை எழுதுகிறோம். x - 3 x - 2 ப்ளஸ் அடுத்தது பார்க்குறப்போ x² - 3x + 2 இருக்குது. ஸோ x² - 3x + 2 ப்ராடக்ட் 2 சம்மேஷன் 3 வரணும். ஸோ -2 -1 வச்சுக்கலாம். -2 × -1 + 2 அண்ட் -2 -1 -3 ஆகிடும். ஸோ அப்போ இதுக்கு கீழே யூ வில் கெட் x - 2 அண்ட் x - 1. இப்போ மைனஸ். இப்போ இந்த பாட்டுக்கு போனோம் அப்படின்னா ப்ராடக்ட் 15 சம்மேஷன் -8 அப்போ 5 3 அதாவது -5 -3. ஸோ அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா 1/x - 3 x - 5. இதை நீங்கள் ஒவ்வொன்றும் இந்த நான் இப்போ போட்ட மாதிரி போட்டணுன்னு அவசியம் இல்லை. அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ அதை ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ கணக்கு போட்டதுனால உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் தரவாக இருக்கும். நீங்கள் மனசுலேயே பண்ணலாம். x² - 5x + 6 போட்டோமா, அப்போது 3 2ஆக பிரிக்கலாம். x - 3 x - 2. அடுத்து x² - 3x + 2 போட்டிருக்காங்க. அப்போ x - 2 and x - 1 பண்ணலாம். அண்ட் x² - 8x + 15 கொடுத்ததை x - 3 x - 5 பண்ணலான்றதை நீங்கள் தாராளமாக நேரம் போட்டுடலாம். அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. இப்போ நான் எல்சிஎம் என்ன இதில் x - 1 இருக்குது, அப்புறம் x - 2 இருக்குது, இது இல்லாமல் ஒரு x - 3 இருக்குது அண்ட் x - 5 இவ்வளோ டேர்மும் இருக்குங்க. ஸோ அவ்வளவும் எல்சிஎம்.
So x minus 1, x minus 2, x minus 3 and x minus 5. இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்குறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம் இங்கே இருக்குது. x minus 3யும் x minus 2ம் இல்லாத மிச்ச ரெண்டையும் எழுதுகிறோம். x minus 1 and x minus 5. x minus 2, x minus 3 இது ரெண்டும் இருக்குது. மிச்சம் x minus 1, x minus 5. இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா இங்கே x minus 2, x minus 1 இது ரெண்டும் இருக்குது. அப்போ என்ன எழுதணும்? x minus 3, x minus 5. இப்போ மூணாவதுல என்ன இருக்குது? x minus 3, x minus 5 இருக்குது. அதான் இந்த ரெண்டு இருக்குது. அப்போ எழுத வேண்டியது என்ன? x minus 1 and x minus 2. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபேக்டரைஸ் பண்ண எழுதியிருக்கோம். செகண்ட் ஸ்டெப்பில் எல்சிஎம் x minus 1, x minus 2, x minus 3 and x minus 5 அப்படின்னு 4 டேர்ம் இருக்குது. முதல்ல ரெண்டு டேர்ம் இருக்குது, x minus 3, x minus 2. மிச்சம் இருக்கிற ரெண்டு டேர்ம் x minus 1 and x minus 5. அடுத்ததில் x minus 2, x minus 1 இருக்கிறதுனால மிச்சம் இருக்கிற x minus 3, x minus 5 எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்ததில் x minus 3, x minus 5 இருக்கிறதுனால மிச்சம் இருக்கிற x minus 1யும் x minus 2யும் எழுதியிருக்கும். இந்த எல்சிஎம்மில் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஏன்னா 4 டேர்ம் இருக்கிறப்போ. ஸோ அந்த பார்ட் புரிஞ்சு முடிச்சு அப்படின்னா நான் we have to எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ இதை பண்ணோம் அப்படின்னா இது x ஸ்கொயர், இதில் பண்ணுறப்போ ஒரு x வரும், இது ரெண்டும் பண்ணால் -5x வரும். ஆட் பண்ணுறோம். ஸோ -6x. இந்த -1யும் -5யும் பண்ணால் இப்போ அதே மாதிரி இங்கே வந்தோம் அப்படின்னா x into x, x ஸ்கொயர், x into -5. ஸோ அதனால் -5x வரும். அப்போ இங்கே போனோம்னா -3 into x. ஸோ இந்த பார்ட்டில் -8x வரும். -3 into -5ன்றது 15 சொல்லிடலாம். இப்போ மைனஸ் இருக்கனாலும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிடுறேன். x into x, x ஸ்கொயர், x into -2, ஸோ -2x, -1 into x, -x, அப்போது -3x ஆகும். -1 into -2 +2. இந்த டினாமினேட்டர் இருக்கிற எல்லாமே வரும். ஆனால் வெறும்னே dr அப்படின்னு போடுறேன். நீங்கள் அப்போ எக்ஸாம்பிள் அப்படி போடக்கூடாது, நீங்கள் எழுதணும். நான் இங்கே உங்களுக்கு தெரியுமே அப்படின்னால எழுதிட்டேன். ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ -1 -5 ஆட் பண்ணிங்க வரும் +5. -3 -5 ஆட் பண்ணிங்க -8. இங்கே -1 -2 ஆட் பண்ணால் -3. இது ரெண்டு மல்டிப்ளை 5, இது ரெண்டு மல்டிப்ளை 15, 1 2 பண்ணால் 2. இப்போ நான் இந்த இடத்துல அழிச்சிட்டு நான் போடுறேன். இங்கே ஒரு x ஸ்கொயர், இங்கே ஒரு x ஸ்கொயர், இங்கே ஒரு -6, இங்கே ஒரு -8, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 15. இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இங்கே ஒரு x ஸ்கொயர், இது ஒரு x ஸ்கொயர், 2x ஸ்கொயர், -6 and -8, -14. இந்த 5ம் 15ம் 20 ஆகிடுச்சு. இப்போ இங்கே ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே -x ஸ்கொயர், இங்கே மைனஸ் இருந்து உள்ள மைனஸ் இருந்தால் ப்ளஸ், மறந்துடாதீங்க. இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், அதனால் மைனஸ். இவ்வளோக்கும் கீழே அந்த 4 டேர்மும் இருக்கும். இந்த டேர்ம் போட்டோம் x -1 ஐ திங்க், x -2, அப்புறமா x -3, அது இல்லாமல் ஒரு x -5 ஐ திங்க். இந்த 4 டேர்ம் கீழே பார்த்தோம். இங்கே இருக்குது x -1, x -2, x -3, x -5 மைனஸ். இப்போ நியூமரேட்டருக்கு பார்க்கலாம். x ஸ்கொயர் ஒரு x ஸ்கொயர் போயிடுச்சு. இந்த ப்ராக்கெட்லாம் வேண்டாம். 2x ஸ்கொயர் x ஸ்கொயர், -14 இது +3, 20 அங்கே 2 +18. டினாமினேட்டரில் x -1, x -2, x -3 and x -5. இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியும் போல இருக்குது. ஏன்னா 18 ப்ராடக்டாக இருக்குது. அண்டு சம்மேஷன் வந்து எனக்கு -11 இருக்குது. அப்போது 9 2 -9 -2 ஆட் பண்ணால் -11 மல்டிப்ளை பண்ணால் 18ன்றதுனால இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுன்றதுனால டூ தேட்.
அண்ட் டினாமினேட்டரில் அதெல்லாம் போடுறப்போ x minus 1, x minus 3, x minus 5, x minus 2 கடைசி நான் எழுதியிருக்கேன், அவ்வளோதான், கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ த ஆன்சர் இஸ் x minus 9 divided by x minus 1 into x minus 3 into x minus 5. நீங்கள் அதோடு விட்டுடலாம். ஸோ த ஆன்சர் we got it. கொஞ்சம் பெரிய கணக்கு இது வரைக்கும் பார்த்ததில், in the sense that நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணணும், எல்சிஎம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். எல்சிஎம் கேர்ஃபுல்லாக எடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி விட்டுட்டு இதோடு விட்டுறக்கூடாது. இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுன்றதுனால ஃபேக்டரைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். Now we go for exercise 3.6 exercise போகலாம். ஃபஸ்ட்டு கணக்கு ஃபஸ்ட் சப்டிவிஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. பிகாஸ் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நமக்கு எல்சிஎம் எடுக்கிற வேலை மிச்சம். ஸோ சிம்பிளி நம்ம x minus 2 போடுறோம். இதை x வெளில இருக்கனால மல்டிப்ளை பண்ணுறோம். x into 1 xன்னு ஆகிடும். இங்கே x into 1 அதனால் xன்னு ஆறுது. x into minus x, ஸோ minus x square ஆறுது. இது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ த ஆன்சர் இஸ் சிம்பிளி 2x by x minus 2. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக கொடுத்துருக்காங்க. நவ் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஸோ x plus 2 by something, x minus 1 by x minus 2 டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால நீங்கள் எல்சிஎம் பண்ணி ஆகணும். ரெண்டு டேர்மையும் நீங்கள் எழுதிக்க வேண்டியதுதான். அப்போ இங்கே என்ன வரும், x plus 2, இந்த x plus 3 இருக்கிறதுனால மிச்சம் இருக்கிற ப்ளஸ், இங்கே x minus 1, இந்த x minus 2 போனதுனால மிச்சம் இருக்கிற, இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா x into x x ஸ்கொயர், இது a plus b a minus b, அதனால் x ஸ்கொயர் minus 4 ப்ளஸ் இது பண்ணோம்னா x ஸ்கொயர், இது 3 minus 1 அதனால் ப்ளஸ் 2 x 3 into minus 1 உங்களுக்கு minus 3. ஏன்னா இந்த ஃபார்மில் உங்களுக்கு சின்ன கிளாஸில் ஏதாவது 9th ஸ்டாண்டர்ட் பண்ணியிருப்பீங்க. x plus a into x plus b இந்த மாதிரி இருந்ததுன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஏயும் பியும் ஆட் பண்ணி எக்ஸால் பண்ணணும் ப்ளஸ் ஏபி அப்படின்றது உங்களுக்கு ஃபார்முலாவாக சொல்லிக் கொடுத்தோம். அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே 3 இங்கே -1 நல்லா 3 - 1 2 அப்படின்னு போட்டேன். இது -3. டினாமினேட்டரில் அப்படியே இருக்குது. டினாமினேட்டர் சில சமயம் சில ஸ்டூடெண்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. டினாமினேட்டர் டோன்ட் டூ தட். ஏன்னா நம்ம பார்ட்டே ஃபேக்டரைஸ் பண்ணணும். இது அழகாக ஃபேக்டராக இருக்குது. இது திருப்பி எதுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணணும்? அதனால் டோன்ட் டூ தட். இப்போ நம்ம இந்த கணக்கு பார்க்கலாம். இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது என்ன ஆகும், 2x ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு 2x -4 அண்ட் -3 -7. கீழே உங்களுக்கு இந்த x + 3யும் x - 2வும் வரும். ஸோ இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது நம்மளால். 2 × 7 -14. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும், 2 வரணுன்றாங்க. 14 நீங்கள் எப்படி பிரிக்கலாம்? 14ன்றதுக்கு ஒரே வழி நமக்கு 7 × 2 தான், அல்லது 14 × 1 பண்ணலாம். ஸோ அதனால் இந்த 2 வரதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் இது எவ்வளோ விட்டுடலாம், 2x ஸ்கொயர் x ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர், இந்த 2x, இங்கே ஒரு -4, அங்கே ஒரு -3, நல்லா -7. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் ஓவர் ஆகிடுச்சு. Now we go for the I think second problem. ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் சப்டிவிஷன் போட்டிருக்கோம். மூணாவது சப்டிவிஷன் இருக்குது. We'll go to the third subdivision now. First question of third subdivision, x cube divided by x minus y plus y cube divided by y minus x. இந்த மாடல் கணக்கு இதுக்கு முன்னாடி 10th அடிக்கடி கேட்டிருக்காங்க. நியூ சிலபஸ்னு இல்லை, ஓல்டு சிலபஸ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி கணக்கெலாம் இருந்திருக்கு. இது ஜென்ரலாக கேட்குறோம். ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அல்லது தப்பாக பண்ணிடுறாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே y minus x இருக்குது, இங்கே x minus y இருக்குது. இந்த y minus xன்றதை சப்போஸ் நான் மைனஸ் வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா இது முதல்ல x வரும், இது -y வரும். இது எக்ஸ்பாண்ட் பண்ண பாருங்கள், -x -x ப்ளஸ் y. இந்த பார்ட் தெரிஞ்சதுன்னா கணக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ x cube, இது x minus y, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டுட்டு y cube by x minus y. அப்போ எல்சிஎம் சேமாக வந்துருச்சு. இது நமக்கு நல்லாவே தெரியும். x cube minus y cubeன்றது x minus y, அப்புறமா x ஸ்கொயர்
plus xy plus y square. Now divided by x minus y. So problem cancel ஆகுது. So the answer is what is this? ரொம்ப சின்ன கணக்கு. ஆனால் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அந்த y minus x எடுக்காமல் வச்சுட்டு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அதுதான் மெயின் ப்ராப்ளமே. அது y அப்புறம் மைனஸ் போட்டுட்டு திருப்பி அங்கேயும் ஒரு மைனஸ் இங்கேயும் ஒரு மைனஸ் போகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவாய்ட் சச் மிஸ்டேக்ஸ். அதர்வைஸ் த ப்ராப்ளம் இஸ் ரொம்ப ஈஸியானது. நான் ரெண்டாவது கணக்கு நம்ம போகலாம். செகண்ட் இஸ் ஃபஸ்ட் சப்டிவிஷன் ஈஸியானது. கீழே எக்ஸ் மைனஸ் 4 ரெண்டுலுமே இருக்குது, மைனஸ் போட போகிறோம். அதனால் எல்சிஎம் நீங்கள் எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்றது எடுத்துடலாம். முதல்ல இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க. 2x into x, 2x into minus 2, 1 into x, 1 into minus 2. ஸோ கொஞ்சம் வீக்காக மேத்ஸ் இருக்கவங்க அவங்களுக்கு திருப்பி நான் சொல்கிறேன். 2x into x பண்ணேன், அப்புறமா இந்த 2x into 2 பண்ணேன். 2 into 2 4 ஆச்சு, மைனஸ். அப்புறம் இந்த 1 into x இங்கே பண்ணியிருக்கேன், 1 into minus 2 பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் வாட் ஐம் டூயிங் இஸ், அந்த மைனஸ் இங்கே வெளில இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே ரிமூவ் த ப்ராக்கெட். ஸோ மறக்காமல் சைனை மாற்றுறீங்க. மைனஸ் 2x², இது 5x, இது மைனஸ் 2 இப்படி வரும். இந்த 2x² இந்த 2x² கேன்சல் ஆகிடுச்சு. இந்த பார்ட் என்ன இருக்குது, மைனஸ் 4x அண்ட் ப்ளஸ் எக்ஸ். அதை சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா இது மைனஸ் 3xன்னு இருக்கும். இங்கே 5x இருக்குது, மைனஸ் 3x இருக்குது, 2xன்னு போட்டுடலாம். இங்கே ஒரு மைனஸ் 2, இங்கே ஒரு மைனஸ் 2, மைனஸ் 4 போட்டுடலாம். கீழே எக்ஸ் மைனஸ் 4 இருக்கும். இந்த ரெண்டுலேயும் மைனஸ் 4x ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3x, இங்கே ஒரு 5 மைனஸ் 3 2, இங்கே ஒரு மைனஸ் 2 இருந்தது, இங்கே ஒரு மைனஸ் 2 மைனஸ் 4. 2 நீங்கள் காமனாக எடுக்கலாம். எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. அது 2 எடுக்கலனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. பட் யூ ஹேவ் டு சிம்ப்ளிஃபை பண்ணணுன்றதுனால 2 வெளில எடுத்துகிட்டு எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. அவசரப்பட்டு இந்த எக்ஸ் மைனஸ் 4 கேன்சல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. சார் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, மைனஸ் 4 ஆகிடுச்சு, இங்கே 2 into x minus 4 அப்படி இருக்குது. அதனால் அப்படி பண்ண முடியாது. Now second subdivision. Second subdivision 4x இருக்குது, இங்கே x² மைனஸ் 1 இருக்குது. அதனால் இதை முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா x + 1 x minus 1 இது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா. அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் எப்படி இருக்குது. இப்போ முதல்ல எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் என்ன, x + 1 அண்ட் x minus 1. x minus 1 ரெண்டில் இருக்குது, ஒரு முறை x + 1 x minus 1. இந்த டேர்ம் அப்படியே இருக்கிறனால இது வெறும் 4x. இது x + 1. x minus 1 கீழே இருக்குது, அதனால் இங்கே ஒரு x + 1 இப்போ வரும். அதாவது மிச்சம் இருக்கிறது x minus 1 இருக்குது, x + 1 into x + 1 அப்படி வரும். இப்போ நான் இதை சிம்ப்ளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இது 4x, x + 1 into x + 1, x + 1 the whole square. அதனால் x² plus 2x plus 1 divided by x² minus 1 நீங்கள் சொல்லலாம். இப்போ இது மைனஸ் x², இங்கே ஒரு மைனஸ் 2x ஆகும், இங்கே ப்ளஸ் 4x இருக்குது அண்ட் மைனஸ் 1. x² முதல்ல நான் ரிமூவ் பண்ணிட்டேன், ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒருவேளை புரியலை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், நம்ம திருப்பி ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணிடலாம். இந்த இடத்துல அழிச்சிட்டு நான் போட்டு காட்டுறேன். ஸோ இதே இருக்கிற ஆர்டர்லேயே எழுதுகிறோம் அப்படின்னா மைனஸ் x² மைனஸ் 2x அண்ட் மைனஸ் 1 டிவைடட் பை x² மைனஸ் 1. பேசுகிற ஓகேவா. ஸோ மைனஸ் x² மைனஸ் 2 மைனஸ் 1. இப்போ ரிமூவ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா மைனஸ் x² இருக்குது, 4xல 2x போயிடுச்சு. ஸோ பிகர் சைன் போடணும், சைனை 2x, அப்போ மைனஸ் 1. கீழே அது x + 1 x minus 1 வச்சுக்கலாம். அது ஃபேக்டரைசேஷன் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த கணக்கு மைனஸை கொஞ்சம் வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இது இப்படி ஆறுது, x² மைனஸ் 2x + 1 இப்படி வந்து நிற்கிறது. கீழே x + 1 அண்ட் x minus 1. இது உங்களுக்கு நல்லா தெரியும். x minus 1 the whole square நான் தனியாக எழுதியிருக்கேன்.
ஏன்னா கேன்சல் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியராக இருக்கும் அப்படின்றதுனால இது கேன்சல் ஆகிடும். ஸோ த ஆன்சர் இஸ் minus of x minus 1 divided by x plus 1. So second subdivision ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம். Now we'll go to third problem போகலாம். மூணாவது கணக்கு subtract 1 by x square plus 2 from this. இதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டிங் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சப்ராக்ட் பண்ண சொன்னீங்க இதை முதல்ல போட்டு மைனஸ் இதை போடுறாங்க. ஃப்ரம் இதிலிருந்து இதை கழிக்கணும், இதிலிருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும், அதனால் இதை முதல்ல போடணும். 2x³ + x² + 3 divided by x² + 2 the whole square இருந்து இதை சப்ராக்ட் பண்ணுறோம். எல்சிஎம் நமக்கு x² + 2 the whole square. இது அப்படியே இருக்கிறதுனால இது ஒன்றும் மாறாது. இங்கே ஒரு மைனஸ் போடுறோம். இது ரெண்டு முறை இருக்குது x² + 2 the whole square. ஆனால் இங்கே x² + 2 மட்டும்தான் இருக்குன்றதுனால இங்கே x² + 2 வரும். இப்போ ரிமூவ் பண்ணிங்கன்னா ப்ராக்கெட்டை அது x³ சேஞ்ச் இல்லை. இங்கே ஒரு x² + 3 இருக்குது. அண்ட் மைனஸ் போட்டோம் அப்படின்னா இது -x² அண்ட் -2 டிவைடட் பை எப்படி இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் லைனை நான் அழிச்சிட்றேன். இப்போ இங்கே ஒரு 2x³ இருக்குது, அது அப்படியே இருக்கும். இங்கே ஒரு x², இங்கே ஒரு x² ப்ளஸ் மைனஸில் போயிடுச்சு. 3 - 2 + 1 வரும். டினாமினேட்டரில் x² + 2 the whole square அப்படி வந்துடும். ஸோ மூணாவது கணக்கில் இந்த சப்ட்ராக்ட் ஃப்ரம் அப்படின்றப்போ சில சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணிடுறாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்க்குறது இந்த மிஸ்டேக் இதில். ஸோ அதனால் அது அழுத்தமாக புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரம் அதிலிருந்து, அதனால் இந்த டேர்ம் நீங்கள் முதல்ல போடணும், அதுக்கப்புறமா இதை மைனஸ் பண்ணணும். எல்சிஎம் எடுக்க வேண்டியிருந்தால் எல்சிஎம் எடுத்துகிட்டு சிம்ப்ளிஃபை பண்ணணும். அவ்வளோதான். இந்த பார்ட் புரிஞ்சது அப்படின்னா இந்த கணக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி இந்த 3 கணக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தரவாயிடும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், அவங்களும் போட்டு பார்த்து பயனடையட்டும். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் எல்லாருமே மேத்ஸில் 100 out of 100 ஈஸியாக வாங்க முடியும். அண்ட் டெஃபினட்டாக வாங்கணும் அப்படின்னு மை பிளெஸிங்ஸ் அண்ட் மை விஷஸ். தேங்க்யூ.